This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். வணக்கம். இன்றைய குரல் மீடியாவின் சிறப்பு தொகுப்பில் பிரான்ஸ் நாட்டில் உள்ளூராட்சி மன்ற செயல்பாடுகளையும் மிக சிறிய கிராமங்கள் முதல் பாரிஸ் போன்ற பெரிய நகரங்கள் வரை உள்ளூர் நிர்வாக மக்களுடன் எப்படி நேரடியாக இணைந்து செயல்படுகிறது என்பதையும், மேயர்களின் அதிகாரங்கள் மற்றும் அவர்களின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். பிரான்ஸ் நாட்டில் சுமார் 35,000 மேயர்கள் உள்ளனர். இவர்கள் மத்தியில் பாதி மேயர்கள் 500 பேருக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட சிறிய கிராமங்களை நிர்வகித்து வருகின்றனர். மிகவும் சிறிய குடியிருப்பு பகுதிகளிலும் கூட ஒரு மேயரும் மேரி எனப்படும் நகராட்சி அலுவலகமும் இருப்பது பிரான்சின் நிர்வாக அமைப்பின் ஒரு முக்கிய தனித்துவமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் உள்ளூர் நிர்வாகம் நேரடியாக மக்களுடன் இணைந்திருக்கும் ஒரு அமைப்பு உருவாகியுள்ளது. பிரான்ஸ் நாடு நிர்வாக ரீதியாக கம்யூன் எனப்படும் நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை நகரங்கள், சிற்றூர்கள், கிராமங்கள் மற்றும் மிக சிறிய குடியிருப்பு பகுதிகள் வரை உள்ளடக்குகின்றன. ஒவ்வொரு கம்யூனுக்கும் ஒரு மேயரும் நகராட்சி அலுவலகமும் இருக்கும். அந்த மேயர் அந்த பகுதியில் அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கிய அதிகாரியாக செயல்படுகிறார். சில கம்யூன்கள் மிகவும் பெரியதாக இருக்கும். உதாரணமாக, பாரிஸ் நகரத்தின் மேயர் சுமார் 2.8 மில்லியன் மக்களை நிர்வகிக்கிறார். அங்கு வருடாந்திர நகராட்சி பட்ஜெட் சுமார் 10 பில்லியன் யூரோவாக உள்ளது. மேலும் 50,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நகராட்சி நிர்வாகத்தில் பணிபுரிகின்றனர். இதே நேரத்தில் சில கிராமங்களில் மேயர் நிர்வகிக்க வேண்டிய மக்கள் எண்ணிக்கை சில 10கள் மட்டுமே இருக்கும். பிரான்சில் ஒரு மேயரின் பொறுப்புகள் மிகவும் பரந்தவை. அவர் ஒரே நேரத்தில் நிர்வாகத் தலைவர், சட்ட ரீதியான அதிகாரி மற்றும் சமூக தலைவராகவும் செயல்படுகிறார். முதலில் அவர் நகராட்சி கவுன்சிலின் தலைவராக இருக்கிறார். நகராட்சி கவுன்சில் எடுக்கும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது, நகராட்சியின் பட்ஜெட்டை தயாரித்து அதை சரியாக செயல்படுத்துவது, நகராட்சி ஊழியர்களை நியமித்து அவர்களை நிர்வகிப்பது, நகராட்சி உத்தரவுகளை வெளியிடுவது மற்றும் தேர்தல்களை ஒழுங்குபடுத்துவது போன்ற முக்கிய பொறுப்புகள் அவரிடம் இருக்கும். மேலும் அவர் அந்த கம்யூனில் பொது ஒழுங்கை பராமரிக்கும் முக்கிய அதிகாரியாகவும் செயல்படுகிறார். பொது சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் சமூக ஒழுங்கு போன்ற விஷயங்களில் நடவடிக்கை எடுப்பதும் மேயரின் கடமையாகும். இதனுடன் அவர் ஒரு நீதித்துறை காவல் அதிகாரியாகவும் குடிமை நிர்வாக அதிகாரியாகவும் செயல்படுகிறார். மக்கள் அளிக்கும் புகார்களை பெறுதல், ஆரம்ப விசாரணைகளை நடத்துதல், திருமண நிகழ்வுகளை நடத்தி தருதல், பிறப்பு மற்றும் மரணம் தொடர்பான பதிவுகளை பதிவு செய்தல், போக்குவரத்து ஒழுங்கை கண்காணித்தல் மற்றும் வாகன நிறுத்த அபராதங்களை வழங்குதல் போன்ற பணிகளும் மேயரின் பொறுப்புகளில் அடங்கும். பிரான்சில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிகளின் நிர்வாகத்திலும் கம்யூன்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது. அந்த பகுதிகளில் உள்ள பள்ளி கட்டிடங்களை அமைத்தல், பழுது பார்த்தல் மற்றும் விரிவுபடுத்துதல் ஆகியவற்றை நகராட்சி மேற்கொள்ளும். ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களை நகராட்சி நியமிக்கும். பள்ளி உணவகங்களை நடத்துதல், மாணவர்கள் செலுத்த வேண்டிய உணவக கட்டணத்தை நிர்ணயித்தல், பள்ளி நேரங்களை உள்ளூர் தேவைக்கு ஏற்ப மாற்றுதல் மற்றும் மாணவர்கள் சேர வேண்டிய பள்ளி எல்லைகளை நிர்ணயித்தல் போன்ற பொறுப்புகளும் மேயரின் கீழ் நடைபெறும். மிக சிறிய கிராமங்களிலும் கூட நகராட்சி அலுவலகத்தில் சில பணியாளர்கள் இருப்பார்கள். பொதுவாக ஒரு நிர்வாக உதவியாளர் அல்லது செயலாளர் அலுவலக பணிகளை கவனிப்பார். மேலும் பொது பகுதிகளை பராமரிக்கும் தொழிலாளி அல்லது தோட்ட பணியாளரும் இருப்பார். இவர்கள் அனைவரையும் மேயர் மேற்பார்வை செய்வார். கிராமப்புறங்களில் மேயரின் பங்கு நிர்வாகத்தை தாண்டி சமூக ரீதியாகவும் முக்கியமானதாக இருக்கும். மக்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் அணுகும் நபராக மேயர் இருப்பார். நிர்வாக உதவி தேவைப்பட்டாலும் அல்லது ஒரு சமூக பிரச்சனையை பற்றி ஆலோசனை தேவைப்பட்டாலும் மக்கள் மேயரை அணுகுவார்கள். பல சமயங்களில் மேயர் அந்த கிராமத்திலேயே வசிப்பதால் அவசர நிலைகளில் முதலாவதாக உதவிக்கு துரிதமாக வருபவராகவும் இருப்பார். சாலைகள் மறைக்கப்பட்டால், மரங்கள் விழுந்தால் அல்லது ஏதேனும் அவசர பிரச்சனைகள் ஏற்பட்டால் மேயர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது பொதுவானதாகும். பெரிய நகரங்களில் மேயர்கள் பெரும்பாலும் தேசிய அரசியல் கட்சிகளுடன் இணைந்திருப்பார்கள். அவர்கள் தேசிய அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். உண்மையில் பிரான்சின் பல முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களின் அரசியல் பயணத்தை மேயர்களாக தொடங்கியவர்களே. ஆனால் சிறிய கிராமங்களில் மேயர் பதவி கட்சி அரசியலை விட சமூக நிர்வாகத்தை அதிகமாக கவனிக்கும் வகையில் இருக்கும். பிரான்சில் மேயர் அமைப்பு பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு உருவானது. அதற்கு முன்பு தேவாலயத்தை மையமாக கொண்டிருந்த நிர்வாக அமைப்பு மாற்றப்பட்டு குடியரசு அடிப்படையிலான நகராட்சி நிர்வாகம் உருவாக்கப்பட்டது.
அதன் பின்னர் நாட்டின் பல பகுதிகளில் நகராட்சி மாளிகைகள் கட்டப்பட்டு அவை குடியரசின் சின்னங்களாக வளர்ந்தன. பல நகராட்சி கட்டிடங்களில் லிபர்த்தே, ஏகலித்தே, ஃப்ரெட்டர்னித்தே என்ற பிரான்சின் தேசிய கோட்பாடு பொறிக்கப்பட்டிருக்கும். மேலும் பிரான்ஸ் குடியரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் மரியாதை சிலைகளும் அங்கு காணப்படும். பிரான்சில் மேயர்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் நகராட்சி தேர்தல்களின் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள். மக்கள் முதலில் நகராட்சி கவுன்சில் உறுப்பினர்களை தேர்வு செய்கிறார்கள். பின்னர் அந்த கவுன்சில் உறுப்பினர்களை மேயரையும் துணை மேயர்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். மேயர்களுக்கு நிரந்தர சம்பளம் வழங்கப்படுவதில்லை. அவர்கள் நிர்வகிக்கும் மக்கள் தொகையை பொறுத்து மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 500 பேருக்கு குறைவான மக்கள் தொகையுள்ள சிறிய கிராமங்களில் மேயர்கள் மாதத்திற்கு சுமார் 650 யூரோ பெறுகின்றனர். அதே நேரத்தில் பெரிய நகரங்களின் மேயர்கள் மாதத்திற்கு 8000 யூரோவுக்கு மேல் பெற முடியும். மொத்தத்தில் பார்க்கும்போது பிரான்சில் மேயர் என்பது ஒரு நிர்வாக பதவி மட்டுமல்ல, அது மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான முக்கிய இணைப்பாக செயல்படும் ஒரு பொறுப்பு. சிறிய கிராமங்களிலிருந்து பெரிய நகரங்கள் வரை ஒவ்வொரு கம்யூனிலும் மேயர்கள் இருப்பது அரசின் சேவைகள் நாடு முழுவதும் சமமாக மக்களை அடைய உதவுகின்ற ஒரு முக்கிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது.